வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 9:18 வாசித்து பார்க்கும்போது அழகா சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய அப்பா ஒரு நாளும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய அப்பா கெடுக்க மாட்டார். நான் சொல்றீங்க, மனுஷன் கெடுத்துருவா, நீ நம்பினவர்கள் கூட கெடுத்துருவாங்க. அப்பாவை உண்மையா நீ பற்றி பிடித்திருப்பேனா, அப்பா மேல உண்மையா 100% நம்பிக்கை வச்சிருப்பேனா, அப்பா நம்பிக்கையை கெடுத்து விடவே மாட்டான். சங்கீதக்கார தாவீது எழுதுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை நான் ஏழ்மையா இருக்க, என் வாழ்க்கை ஏழ்மை, என் சூழ்நிலை ஏழ்மை, என் வாழ்க்கையில ஒன்று இல்லை, கசந்து நிற்கிற, வேதனையோடு நிற்கிற, என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறியா? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. அன்பு சகோதரியே, ஒருவேளை ஆண்டவரனை மறந்துட்டாரு, ஆண்டவரை விட்டு விலகிட்டாரு, ஐயோ நான் இவ்வளவு நாளா நான் கேட்ட விண்ணப்பத்துக்கு பதில் வரல, அவர் நீ மறந்துட்டான்னு நினைச்சியா? அப்பா சொல்றாரு, உன்னை நான் மறக்கல, உன்னை மறக்கல. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகல. ஒரு நம்பிக்கை தான். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, கோலியாத்தை பார்க்கும் பொழுது சவுலுடைய குற்றம் கூட அப்படியே பயந்து நிற்கிறாங்க, என்ன செய்வதுன்னு. தாவீது பாருங்க, உண்மையா அந்த பார்த்தோன்னா அவனுக்கு எப்படிதான் தோணுச்சுன்னு தெரியல, எப்படிதான் தோணுச்சுன்னு தெரியல. அவனை அடிக்கணும், அவன் ஆண்டவர் இப்படி நிந்திச்சாங்கிற அந்த வெறி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன், உன்னைய அடித்து உன்னை பாரு, உன்னைய எப்படியான உன்னை உண்மையா விட மாட்டேன்னு சொல்லி பாருங்க. கோலியாத்தோட சண்டை போடுவதற்கு ஒரு சின்ன பையன்தான், சின்ன பையன்தான். அதாவது அந்த வார்த்தை அழகா சொல்லி இருக்கும். உண்மையா சொல்லுகிறேன், 1 Samuel 17 வாசித்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கும், சகோதரர்கிட்ட போய் சொல்றாரு, ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, நான் பார்த்தீங்கன்னா ஆட்டை பிடிச்சது, நான் போய் தொடர்ந்து போய் அதை என்ன செய்ய, என்னோட வாய்க்கு என்ன செய்த தப்பி வித்தேன். அந்த அன்னைக்கு தப்பி வச்ச கர்த்தர் ஏன் இவனை தப்பி வைக்க மாட்டாரா அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கை, அன்னைக்கு தப்பி வச்ச கர்த்தர் இன்னைக்கும் தப்பி வைப்பாருங்கிற நம்பிக்கை ஆண்டவர் இன்னைக்கு கெடுத்து போடல. ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு உன்னை விடுவித்த கர்த்தர், அன்னைக்கு உன்னை தப்பி வித்த கர்த்தர், அன்னைக்கு ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த கர்த்தர் என்றைக்கும் உன்னை மறந்து போகல. நிச்சயமாக நம்பிக்கையை ஆண்டவர் கெடுத்து விடவே மாட்டார். நீ சோர்ந்து போகாத, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் முழு நிச்சயமான நம்பிக்கையோடு காத்துரு, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டலாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.